ஆமாங்க, நீங்கள் பார்க்குறது உண்மைதான். பவர் பிஐயில் நம்ம தமிழ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம். தமிழ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி இப்போ நடக்கிற இந்த தேர்தலில் எந்தெந்த கட்சி எத்தனை தொகுதியில் போட்டிடுறாங்க, எவ்வளோ போட்டிடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்கள் பார்க்குற இந்த எக்ஸல் டேட்டா விக்கிபீடியாவிலேருந்து எடுத்தது. இதில் எத்தனை மாவட்டம் இருக்குது, எந்தெந்த தொகுதி இருக்குது, எந்தெந்த தொகுதியில் எத்தனை கட்சி போட்டிடுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்குது. வாங்க இப்போது இதில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். உதாரணத்துக்கு திமுக 176 தொகுதியில் போட்டிடுறாங்க. அதில் அதிகபட்சமாக சென்னையில் 20 தொகுதியும், கோயம்புத்தூரில் 8 தொகுதியும் போட்டிடுறாங்க. அதே நம்ம அஇஅதிமுக பார்த்தீங்கன்னா 122 தொகுதி போட்டுடுறாங்க. அதில் சென்னை 18 தொகுதியும், கோயம்புத்தூர் 9 தொகுதியும் போட்டுடுறாங்க. திமுகவோட கூட்டணி கட்சியான காங்கிரஸ் 28 தொகுதி, தேமுதிக 10, விசிகா 8, சிபிஐ 5, சிபிஐ 5 மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு தொகுதியும் போட்டிடுறாங்க. காங்கிரஸ் 28 தொகுதி போட்டிடுறாங்க. அதில் அதிகபட்சமாக கன்னியாகுமரியில் 3 தொகுதி போட்டிடுறாங்க. பாஜக 33 தொகுதி போட்டிடுறாங்க. அதில் அதிகபட்சமாக கன்னியாகுமரி 5 தொகுதி போட்டுடுறாங்க. இதுவே நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்கணும்னா, உதாரணத்துக்கு சென்னையை நான் ஃபில்டர் அப்ளை பண்ணேன்னா, சென்னையில் திமுக 20 தொகுதியும், காங்கிரஸ் ஒரு தொகுதியும், சிபிஐ ஒரு தொகுதியும் போட்டுட்டாங்க. மொத்தம் 22 தொகுதி. இது அஇஅதிமுக பார்த்தீங்கன்னா 18 தொகுதி சென்னையில் போட்டிடுறாங்க. பாஜக ஒரு தொகுதி, பாமக 2 தொகுதி, அமமுக ஒரு தொகுதி போட்டிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் மாவட்ட வாரியாகவும் நான் ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு அரியலூரில் எத்தனை தொகுதி போட்டிடுறாங்க, எந்தெந்த தொகுதி போட்டிடுறாங்க, ஈரோடில் எந்தெந்த தொகுதி போட்டிடுறாங்க, கரூரில் எந்தெந்த தொகுதி சொல்லிட்டு மாவட்ட வாரியாகவும் நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 வீடியோவில் இந்த டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுறது எப்படி, அதுக்கு முன்னாடி ETL கான்செப்ட் எக்ஸ்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் லோட் பண்ணுறது எப்படி, பண்ணதுக்கு அப்புறமா இந்த சார்ட்ஸ் கிரியேட் பண்ணது எப்படி சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நன்றி, வணக்கம்.